துரைக்கரதாரியில் என்னன்னா நீங்க குறிப்பிட்ட இது அதிமுக வந்து வலிமையாக ஒன்றிணைக்கணும்னு சொன்னீங்க. இது இனிமேலும் சாத்தியமா சார்? 4 வருஷமா 5 இதே தான் சொல்லிட்டு இருந்தோம். நம்ம ஒன்றிணைவார்களா ஒன்றிணைய மாட்டார்களா என்று பல விவாதங்கள் நடத்தி இருக்கிறோம். திமுகவுக்கு போன ஓபிஎஸ் வைத்திலிங்கம் எல்லாம் இனிமேல் வந்து ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கிறதா? தாவேக்காவுக்கு போன செங்கோட்டையன் திரும்பி வருவாரா? தனிக்கட்சி ஆரம்பிச்ச டிடிவி தினகரன் திரும்ப வந்து இப்போ எம்ஜிஆர் மலைகளை ஒன்னா உட்காந்து பேட்டியை கொடுத்தாச்சு தனித்தனி கட்சியா டிடிவி தினகரன் இபிஎஸ் இவர்கள் ஒன்றிணைவார்களா? சசிகலா அந்த புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கமிதியில கட்சி ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து முதல்ல வெளியில இருக்கிறவங்களே ஒன்னா சேரல சார். இனிமே எப்படி கட்சி ஒன்றிணையும்? இனிமேல் எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமி தான் என்பது ஓரளவு உறுதியாயிட்டா இல்லையா? 2026 தேர்தலில் அதிர்ஷ்டவசமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டார். நீங்க குறிப்பிட்டது மாதிரி இனி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான், வெற்றி பெற்ற பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் என்கிற அந்த அந்த மதிப்பீடு, அந்த கருத்தாக்கம் நிச்சயம் உருவாகிவிடும். ஆனால் இந்த தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போல ஒரு பெரும் தோல்வி, பின்னடைவு, சரிவு ஏற்பட்டு விடுமே என்றால் அப்போ திரு எடப்பாடிக்கு எதிரான வலுவான குரல்கள், எதிர்ப்பு குரல்கள் வந்து அப்போது ஒரு புதிய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வருகிற பொழுது யாரெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களில் ஒரு சிலராவது வரலாம். திருமதி சசிகலா அவர்களும் அதற்கான முன்முயற்சி எடுக்கலாம். 2017 சின்னமாதான் ஆட்சியும் கட்சியும் நடத்தணும் என்று அங்கு சென்று முறையிட்டவர்கள், கோரிக்கை வைத்தவர்கள் மீண்டும் மனம் திரும்பி 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு வரலாம். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்றைக்கு வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை, வாக்குறுதிகள் என்பது மக்களை நிச்சயமாக ஈர்க்கும். இதை உணர்ந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்காளர்கள், பொதுமக்கள் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று வாக்களிப்பார்களானால் வெற்றி நிச்சயம். ஆனால் இன்றைய சூழலில் ஒரு வலிமை மிக்க வாக்கு வங்கி உள்ள கட்சியாக அனைத்து இந்திய அதிமுக இல்லை என்பது நிதர்சனம். இதோடு இணைந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அளவிற்கு ஆதரவு வரும்? இந்த பங்கீடுகள் முடிந்து தொகுதி அடையாளப்படுத்துகிற பொழுது என்னென்ன பிரச்சனை வரும்? ஒரே தொகுதிக்கு 4 கட்சி, அமமுக, அதிமுக, பாஜக என்று 4 கட்சிகள் மோதுற போது என்ன நிலை வரும்? இதை தாண்டி ஒரு வேட்பாளரை போட்டால் அந்த வேட்பாளரை தோற்கடிக்க அந்த உட்கட்சி குழப்பங்கள்லாம் நிறைய இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நான் குறிப்பிட்டது மாதிரி அதிர்ஷ்டவசமாக அனைத்து இந்திய அதிமுக ஆட்சிக்கு வருமே என்றால் நீங்க குறிப்பிட்டது மாதிரி எடப்பாடி இதுல சக்சஸ் ஆயிட்டாருன்னு நம்ம கருதலாம்.